அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது பிறருக்கு பிடிக்கலையா? நீங்கள் கஷ்டப்படணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு சூறாவை ஓதிக்கோங்க. எந்த ஒரு தீங்குமே உங்களை தீண்டாது. இன்ஷா அல்லாஹ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மக்கள் போட்டியின் காரணத்தாலும் பொறாமையினாலும் மற்றவங்க நம்மளை விட நல்லா இருக்கக்கூடாது, அவங்க ஏன் இவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இத்தகைய ஒரு எண்ணத்துலேருந்து வல்ல ரஹ்மான் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். நிச்சயமாக தீய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு சூறா உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த சூறாவை நீங்கள் ஓதுறதுனால எல்லா தீங்குகளை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. அதனால் நீங்கள் இந்த ஒரு சூறாவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. பகைவர்களுடைய தீங்கும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி யாராவது உங்களுடைய சொந்தங்களோ இல்லை உறவினர்களோ இல்லை பகைவர்களோ யாராவது ஒருத்தவங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைத்தாலும் அந்த எண்ணங்களும் உங்களை தீண்டாது. உங்களுக்கு எதிராக அவங்க எந்த ஒரு சதி செயல் செஞ்சாலும் அதுவும் பலிக்காது. இன்ஷா அல்லாஹ் அது என்ன சூறான்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது வேறு எந்த சூறாவும் இல்லை, ஃபலக் சூறா தான். ஆமாம், குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்ற ஆரம்பிக்கிற இந்த சூறா தான் உங்களை அனைத்து விதமான தீங்குகளில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சூறாவுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய சூறா அப்படின்னு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அல்லாஹ் தஆலா முதல் ஆயத்தில் சொல்கிறான், குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதாவது விடியற்காலையில் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும், அதாவது அந்த தீங்குகளை விட்டு அல்லாஹ் தஆலாவுக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அடுத்து மின் ஷர்ரி மா ஹலக், அதாவது அல்லாஹ் தஆலா என்னென்ன விஷயங்களை படைத்திருக்கானோ அந்த படைப்புகளின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். அடுத்து ஒ மின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப், அதாவது இரவு நேரத்தில் வரக்கூடிய தீங்குகளை விட்டு நம்ம அல்லாஹ்வுக்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். அடுத்து ஒமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், அதாவது முடிச்சுகளை ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும், அதாவது இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரியான தீங்குகளை விட்டும் நம்ம அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். அடுத்த ஆயத்து ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், அதாவது பொறாமைக்காரர்களின் பொறாமையை விட்டும் நம்ம அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாலேயே நம்ம காலையில் ஏற்படுற தீங்கை விட்டும் இரவில் ஏற்படுற தீங்கை விட்டும் இன்னும் பார்த்திங்கன்னா அல்லாஹ் என்னென்ன படைச்சானோ அந்த படைப்புகளுடைய தீங்கை விட்டும், அதே மாதிரி பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்ட செயல்கள் செய்யக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டும் பொறாமைக்காரர்களின் பொறாமையை விட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். அதனால் இந்த ஒரு சூறாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லாத்தையும் நம்மளை இன்ஷா அல்லாஹ் தீண்டாமல் இருக்கும். வல்ல ரஹ்மான் இந்த சூறாவை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும். அதுவும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க முன்னாடி நம்மளை அல்லாஹ் தஆலா நல்லா வாழ வைத்து காட்டக்கூடியவனாக இருக்கான். அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஃபலக் சூறாவை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கட்டும். எல்லா வகையான தீங்குகளை விட்டும் அவங்க பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ஸ்வர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.